ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YJ கலர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளை ஸ்டிச். ஃப்ளை ஸ்டிச் அப்படின்னா இப்படி ஒரு வி ஷேப்பில் ஒரு பறவை பறக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போடுறதுனால இது பேர் ஃப்ளை ஸ்டிச்னு சொல்லுவோம். இப்போது அதை ரெண்டு விதமாக போடலாம். வி ஷேப்லேயும் போடலாம், ஒய் ஷேப்லேயும் போடலாம். இப்போது நான் ரெண்டுத்தையும் போட்டு காட்டுறேன். அதுக்கு என்னென்னா இப்போ ஒரு 3 பாயிண்ட் வேணும். அதுக்காக லெஃப்டில் ஒரு லைன், ரைட்டில் ஒரு லைன், அதுக்கு 0.5 வச்சுட்டு ஒரு மார்க் வச்சுட்டு நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட் பாயிண்டில் எனக்கு நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது வி ஷேப் ஃப்ளை ஸ்டிச். ஸோ எடுத்துகிட்டேன், பின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இங்கே வி ஷேப் வரப்போகிறோம். ஃபஸ்ட்டு 1 2 3. ஸோ இப்போது இந்த இடத்துல ரைட் சைடோடைய ஃபஸ்ட் பாயிண்டில் பஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த த்ரெட்டை முழுசாக இழுத்துறாதீங்க. இப்போ தேர்ட் பாயிண்ட் வந்து வி ஷேப் வரதுனால கீழே இந்த ரெண்டுக்கும் அடுத்த சென்டரில் வி ஷேப் வர மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த த்ரெட்டை எடுத்துக்கலாம். இப்போது இப்படி இழுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே வி ஷேப் வந்துடுச்சா. இந்த வி ஷேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இதுக்கு பக்கத்தில் அந்த த்ரெட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் இப்படி பாயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வி ஷேப் வந்துடுச்சா. இதுதான் வி ஷேப் ஃப்ளை ஸ்டிச். இப்போ அடுத்த வி ஷேப் போடணும் அப்படின்னா நீங்கள் தள்ளி தள்ளி கூட போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை கண்டினியூஸாக வி ஷேப் வரணும் அப்படின்னா இப்போ இங்கே நான் ஃபஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது எனக்கு செகண்ட் பாயிண்டில் இருந்து மறுபடியும் இந்த த்ரெட் எடுக்கிறேன். இப்போது அதோடைய ரைட் சைடில் இருக்க செகண்ட் பாயிண்ட்டுக்கு பஞ்ச் பண்ணுறேன். இப்போது வி ஷேப் வேணுங்கிறதுனால இதை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போது அடியிலேருந்து தேர்ட் பாயிண்ட்டோட மிடில் பஞ்ச் பண்ணி எடுத்து மறுபடியும் எடுத்துகிட்டு இப்போ இந்த வி ஷேப் வந்துடுச்சா. இப்போ மறுபடியும் இந்த வி ஷேப்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் வி ஷேப் ஃப்ளை ஸ்டிச். இதை பின்னாடி நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இதோ போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒய் ஷேப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒய் ஷேப்புக்கு வந்து இப்போது வீனா 1 2 3 4, ஒய்னா இங்கே நான் இன்னொரு 4th பாயிண்ட் ஒன்று வரும். அதுக்காக இப்போ நான் அதே மாதிரி தான் இப்போ லைன் போட்டு லெஃப்டில் ரைட்டில் லைன் போட்டிருக்கேன். இப்போது லெஃப்டோடைய ஃபஸ்ட் பாயிண்டில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ரைட்டோடைய ஃபஸ்ட் பாயிண்டில் மேலேருந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இப்போ வி ஷேப்புக்கு எப்படி வரணுமோ அதே மாதிரி செகண்டோடைய சென்டர் பாயிண்டில் எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு வி ஷேப் வந்துடுச்சு. இப்போது ஒய் வேணும் அப்படிங்கிறதுனால 1 2 3 உடைய சென்டர் பாயிண்டில் பஞ்ச் பண்ணி இன்செர்ட் பண்ணி பின்னாடி எடுத்துக்கிறேன். இப்போ ஒய் ஷேப் வந்துடுச்சா. இப்போ இந்த ஒய் ஷேப் மறுபடியும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணணுமா. இப்போது ஒய் ஷேப்பை தள்ளி தள்ளி போட்டாலும் பரவாயில்ல, ஒரு இலை மாதிரி வேணும், இலையோட லீஃப் மாதிரி. இப்போ நீங்கள் சில லீஃப் போட்டிங்கன்னா அதோடைய இது வந்து லெஃப்ட் ரைட்னு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது செகண்டோடைய ஃபஸ்ட் பாயிண்ட் இப்போது இது லெஃப்ட் லைன், இது ரைட்டோடைய செகண்ட் பாயிண்ட். இப்போ வி ஷேப் வருது. இப்போது 1 2 3 4 4th பாயிண்ட்லேருந்து எடுக்கிறேன், இல்லை இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். இங்கேருந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னா கேப் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது அந்த வி ஷேப்பை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போது அந்த லீஃபோடைய ரெண்டு சைடில் இருக்கிற மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதோட ஒய்யை ஃபினிஷ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து லீஃப்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போது நான் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இதுதான் ஃப்ளை ஸ்டிச்சில் வி ஷேப் ஃப்ளை ஸ்டிச் அண்ட் தென் ஒய் ஷேப் ஃப்ளை ஸ்டிச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். தேங்க்யூ.